धीरयोगी संसेवनं देवकी वसुदेव सूनु रमा आलोकये रुक्मिणी कल्याण गोपालम भगवानी भीष्मकसुता एवं निर्जित्य भूमिपानि पुरमानीय विधिवत् उपजे मे गुरुद्वगा ஒரே ஸ்லோகம் தான் ருக்மிணி கல்யாணம் பாகவதம் ஒரே ஸ்லோகம் நாராயண தீர்த்தர் கருணை பண்ணினதுனால தான் இவ்வளவு சொல்ல முடியுது கல்யாணம் இந்த ஒரே ஸ்லோகம் தான் கல்யாணம் ருக்மிணி கல்யாணம் பகவானே பீஷ்மகசுதா ஏவம் நிர்ஜித்ய பூமிபானே புரமானிய விதிவத் உபயேமே இதம் இந்த விதிவத் உபயேமே இதுதான் கல்யாணம் பாகவதம் அந்த குறைய நாராயண தீர்த்தர் தான் போக்கி விஸ்தாரமா ருக்மிணி கல்யாணத்தை ஒரு பாகம் 12வது தரங்கம் 12வது பாகத்தில் விஸ்தாரமா சொன்ன லோகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய ருக்மிணி கல்யாணம் இதோ இங்கேயோ இருந்த ருக்மிணி இங்கேயோ இருந்த கிருஷ்ணன் துவாரகையில கல்யாணம் நடந்ததுன்னு நினைக்கக்கூடாது அன்னைக்கு ருக்மிணியை எந்த பிரபு கல்யாணம் பண்ணிட்டாரோ அவர் தான் இவர் எந்த ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டாரோ அந்த ருக்மிணி தான் இந்த அம்மா நம்மோட பாக்கியம் அந்த திவ்ய தம்பதிகள் இந்த கோவிந்தபுரத்துக்கு எழுந்தது இன்னைக்கு அந்த கல்யாண உற்சவத்தை விதிவத்தா பண்ணி 3 நாளா அந்த ருக்மிணி கல்யாணம் பிரவச்சனமும் எனக்கும் பண்ற பாக்கியம் இங்க இருந்து கேட்கிறவா யூடியூப்ல கேட்கிறவா எல்லாருக்கும் பெரிய பாக்கியம் அதனால இன்னைக்கோ நடந்த கல்யாணம் நினைக்கக்கூடாது யாருக்கோ நடந்தது நினைக்கக்கூடாது நம்ம சுவாமிக்கு தாயார் இத அனுபவிக்கிறதுக்கு நமக்கு பாக்கியம் இந்த கல்யாண உற்சவத்தை காத்தால கலந்துட்டவா இப்ப கலந்துட்டவா சிரவணம் பண்றவா எல்லாரும் ருக்மிணி காந்தரான பகவான் பாண்டுரங்கன் ருக்மிணி தேவி சகல பாக்கியங்களையும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பகவானி பீஷ்மக